வியூஸ் 48 ஹவர்ஸில் ஸ்டாப் ஆயிருதா? அதுக்கான 5 தீர்வுகள் இதோ. ஒரு விஷயம் யூடியூப்ல நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீடியோ போட்டு 48 ஹவர்ஸ், அதாவது 2 நாளில் வந்துட்டு அந்த வியூஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு மேலே வியூஸே போகாத மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட வியூஸ் வந்துட்டு அந்த 2 நாள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். சில நேரம் அந்த வீடியோ வைரல் கூட ஆயிடலாம். இதுக்கான ரீசனும் எதுக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த கட்டாயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது எதனால நடந்திருக்கு அப்படின்னு என்னைக்காவது ரீசன் யோசிச்சிருக்கீங்களா? வீடியோ கண்டென்ட் இருந்தும் வியூஸே வர மாட்டேங்குது. சில வீடியோ நார்மலாக அப்லோட் பண்ணுறோம், அது பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிட்டே இருக்குது. இது எதனால இந்த மாதிரி டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜவித்யாலயா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராஜவித்யாலயா சேனல் வந்துட்டு யாருக்கான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸை யூடியூப் மூலியமா ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ரைட் பிளேஸ் இதுதான். நீங்கள் எங்களோட சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலில் 0ல இருந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து உங்கள் சேனலை ஜஸ்ட் 4 monthsல மானிட்டைஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மெத்தட் மூலியமா வித்தவுட் லைவ் நீங்கள் ஷார்ட்ஸும் போட தேவையில்லை, வாரத்தில் 2 வீடியோ அப்லோட் பண்ணி உங்களோட சேனலை வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா rajavidyalaya.com வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட கிளைண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்துட்டு யூடியூப்பில் ஆல்ரெடி உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆயிருந்தாலுமே சேனல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணித்தரோம். அதாவது உங்கள் சேனலுக்கு எடிட்டிங் பண்ணுறது, உங்கள் வீடியோவை ப்ராப்பராக அப்லோடிங் பண்ணுறது, அண்ட் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தர்றது, இந்த மாதிரி உங்கள் சேனலுக்கு மேனேஜ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rajavidyalaya.com வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இதுவரையும் மேக்ஸிமம் யாருமே உங்களுக்கு ஷேர் பண்ணாத விஷயம். யூடியூப்பில் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட் பண்ண தெரில, டைட்டில் தம்ப்நெயில்லாம் நீங்கள் சரியாக வைக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் உங்களோட வியூஸ் வந்துட்டு சீக்கிரம் ஸ்டாப் ஆயிடுது, ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த டைட்டில் தம்ப்நெயில்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதையும் தாண்டி யூடியூப்பில் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லாம் நிறையவே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ப்ரூஃப். அதாவது உங்கள் ஃபேஸுக்கு சோஷியல் ப்ரூஃப் ஒன்று இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மதன் கௌரி சேனலாக இருக்கட்டும், இல்லை இர்ஃபான் வியூஸ் சேனலாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸுக்கெலாம் ஒரு வேல்யூ இருக்குது. அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு 4 நாள் கழித்து பார்த்தாலும் சரி, ஒரு 7 நாள் கழித்து பார்த்தாலும் சரி, இப்போ நார்மல் பீப்புளுக்கு என்ன தோணுன்னா, ஓ இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத அந்த டேட்டு இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஃபேஸை பார்த்துட்டு உள்ளே போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேஸுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களோட வியூஸ் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் இருக்காது. இதே வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் யாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், டைட்டில் தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். ஸோ சோஷியல் ப்ரூஃப் நீங்கள் உங்கள் சேனலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு உங்கள் சேனலோட வியூஸை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெண்டாவது, உங்கள் வீடியோவோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த வியூஸ் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்களே யூடியூப்பில் போயிட்டு ஒரு டைட்டில் போட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்துட்டு லைன் அப் ஆகும். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இப்போ போட்ட வீடியோன்னு எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒன்று இருக்குது, 2 monthsக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒன்று இருக்குது, 2 yearsக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்குன்னு வைங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் எங்கே போகும்? அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ, அதாவது ரீசெண்டாக போட்ட வீடியோ மேலே தான் அந்த அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா பழசு, அதாவது அது ஒரு பழைய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், இப்போ எதுவும் அதில் அப்டேஷன் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸை தான் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீடியோவுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அந்த ஏஜுக்கு மேலே அது வந்துட்டு ஓடாது. அடுத்ததாக வீடியோவோட குவாலிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் தியேட்டரில் ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னு வைங்களேன். அந்த படம் தான் கண்டென்ட்னு வச்சுக்கோங்க, உங்களோட யூடியூப் கண்டென்ட் மாதிரி. நீங்கள் அந்த படத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா?
அந்த தியேட்டரோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குது, ஸ்நாக் அண்ட் ஃபுட்டு எப்படி இருக்குது, உட்கார்ற சீட்டு வந்துட்டு ரெக்லைனர் சீட்டாக இருக்கா, இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு நோட் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தோட ஒரு மைண்டுமே நமக்கு உள்ளே போகும். ஸோ இதே மாதிரி தான் கண்டென்ட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேல்யூபிளான கண்டென்ட்டாக, எவ்வளோ இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டாக கொடுத்துருந்தாலுமே சுற்றி இருக்கிற விஷயங்கள், அதாவது அதோட ஆடியோ, அதோட வீடியோ, அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ ஓடுறதுக்கான வியூஸ் எல்லாமே தீர்மானிக்கப்படும். நீங்கள் ஜஸ்ட்டு கண்டென்ட் மட்டும் வேல்யூவாக நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த குவாலிட்டிலாம் மிஸ் ஆகுறப்போ அதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் குவாலிட்டி இஷ்யூனால உங்கள் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருந்து உங்களுக்கு வியூஸ் போகலைங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோவை ரீமேக்ஸ் பண்ணலாம். ரீமேக்ஸ் மீன்ஸ் இப்போ அந்த கண்டென்ட் வந்துட்டு வேல்யூபிளாக இருக்குது, அது பாயிண்ட் வந்துட்டு இன்றைக்கி சொன்னாலும் அது யூஸ் ஆகும், நமக்கு ஒரு மைண்ட் இருக்கும். அந்த வீடியோவை திரும்பி நீங்கள் ரீமேக் பண்ணி போடலாம். புரியுதா? இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டி எல்லாம் சேர்த்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேஷன் கொடுத்து அந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறப்ப அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போகும். அடுத்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே. அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப்ல, அதில் வந்துட்டு முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளேவை அதுவே ஒரு வீடியோவை ப்ளே பண்ணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு அப் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட நமக்கே சஜஷன் வரும், இந்த வீடியோவான்ட்டு. ஸோ அதெல்லாமே யூடியூப் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வான்டேஜஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுகிட்டே வரீங்கன்னு வைங்களேன், இப்போ வேற யாராவது அந்த பேங்க் சம்மந்தமான வீடியோவை யாராவது ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட வீடியோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் யூடியூப் உங்களோட வீடியோவை அவங்களோட வீடியோக்கு பின்னாடி சஜஸ்ட் பண்ணும். இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இது ரிலேட்டட் வீடியோ தான் இது அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணும். இது வந்துட்டு யூடியூப் நமக்கு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் மாதிரி. ஸோ இந்த ஆட்டோ பிளேங்கிறது நம்ம ஒருத்தரை தேடி போய் அந்த வீடியோவை தம்ப்நெயில் நல்லா வச்சு நம்ம டைட்டில் நல்லா கொடுத்து அவங்கள கிளிக் பண்ண வைக்கிறது இல்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்துட்டு இருக்கிறதே ஏதோ ஒரு யூடியூபரோட வீடியோ, பட் நம்மளோட வீடியோ நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு காமிக்குது. அப்போ வந்துட்டு அவங்க டைட்டில் பார்த்துருக்க மாட்டாங்க, தம்ப்நெயில் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க நம்ம வீடியோ பார்க்கணும்னு கிளிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டோ பிளேல ஓடுது. அப்போ வந்துட்டு உங்களோட வீடியோவை பார்த்து ஓகே இது நல்லா இருக்கே, இவங்க சொல்கிற பாயிண்ட் நல்லா இருக்கே, இது நமக்கு செட் ஆகும் தோணுதுன்னா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்கமிங்கில் வர உங்களோட வீடியோஸை அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யூடியூப் ப்ராசஸில் இதுவும் ஒரு டைப் ஆஃப் யூடியூப் ப்ராசஸ் தான். ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவோட லென்த்து. வீடியோவோட லென்த்துங்கிறதுமே உங்களோட வீடியோவோட வியூஸை அதிகமாக பாதிக்குங்க. இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு டைட்டில் போட்டு ஒரு சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னே சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஊர்பட்ட பேர் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, சாம்பார் குக்கரில் வைக்கணும் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நிமிஷத்தில் அதை காமிச்சிருக்கவங்க வீடியோவை பார்ப்பீங்களா, இல்லை இது 20 நிமிஷம் காமிச்சிருக்கவங்க வீடியோவை பார்ப்பீங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், 2 நிமிஷம் டக்குன்னு பார்க்குறோமா, பேசிக்காக என்னென்ன இதுக்கடுத்து இது பண்ணணும் தெரிஞ்சிடும், நம்ம அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவோம். இதே உட்காந்து ஒரு சாம்பார் வைக்கிறதுக்காக 20 நிமிஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா, மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போது என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்குது, அது லென்த் அதிகமாக இருக்குன்னா 2x வச்சு ஸ்பீடப் பண்ணி பார்ப்பாங்க. இது மாதிரி நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். வீடியோட லென்த்தை பார்த்துட்டு சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு வாட்ச் லேட்டரில் போடுறதோ இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறதுமே நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ வீடியோட குவாலிட்டியுமே உங்களுக்கு அந்த இடத்துல வியூஸ் போகிறதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணும். அதனால் வீடியோவோட வியூஸை கட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கண்டென்ட் வந்துட்டு ஹெவியாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு நிறைய லென்த்தாக தான் பேச வேண்டியிருக்குன்னா பார்ட் 1 பார்ட் 2 போடுங்க. அப்போ அந்த பார்ட் 1லையும் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், பார்ட் 2லையும் வியூஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட் பண்ணி போடுறப்ப 2 வீடியோ கணக்குக்கு ஆச்சு, உங்களுக்கு வந்துட்டு வியூஸுமே பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் உங்களோட வீடியோவில் பண்ணாலே உங்கள் வீடியோ வந்துட்டு ஒரு டாப் ரேஞ்சுக்கு போயிடும். இந்த மாதிரி இன்புட்லாம் நாங்கள் கொடுத்த எங்களோட கிளைண்ட்டில் சக்ஸஸ் ஆன கிளைண்ட் எல்லாரோட ஸ்டோரியுமே கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அந்த வீடியோஸையுமே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள்.